ஸோ ஹலோ வியூவர்ஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்கரேட்டர்ஸ் பைத்தானோட டெக்கரேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வியர்டான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் 2 மினிட்ஸ் டெக்கரேட்டர்ஸ் என்ன கற்றுப்பீங்க. ஸோ டெக்கரேட்டர் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஹோம் ஆஃப் டாட்டர் இன்லா, அதாவது சன் இன்லா, அதாவது கல்யாணம் ஆன மருமகளும் உள்ள வீடு, அதாவது அவங்களோட பிறந்த வீடு. அப்போது அவங்களோட பிறந்த வீட்டிலேருந்து அவங்களோட புகுந்த வீடு, அதாவது அது மாமியார் வீடோ மாமனார் வீடோ. ஸோ புகுந்த வீடு போகும்போது இனிமே அவங்களுக்குள்ள அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்போது புகுந்த வீட்டில் நடக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் இனிமே இவங்களுக்கும் பங்கு இருக்குது. அதே மாதிரி இவங்க வீட்டில் இருக்கிற பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் இனிமேல் புகுந்த வீடுக்கும் பங்கு இருக்குது. ஸோ இதுதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான் ஆக்சுவலாக இது விஷயம். ஸோ இது கிளியரான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போது கோடிங் வைஸில் காட்டுறேன். கோடிங் வைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட சன் இன் லா, அதாவது மருமகள் அண்ட் மருமகனோட ஒரு கோடிங்கோட இது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை தான் டைரெக்டாக கால் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு புகுந்த வீட்டுக்கு கூப்பிடணும்னா ஒன்று மருமகனை கூப்பிடுவோம், இல்லை மருமகளை கூப்பிடுவோம். அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் எதை வேணால் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த ஆட், அதாவது அதாவது டாட்டர் இன் லா, சன் இன் லா, ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனை கூப்பிட்றோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்னென்னா கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட புகுந்த வீட்டோட ஃபங்க்ஷன் நேமையும் நம்ம இங்கே டெக்கரேட்டர் ஃபார்மேட்டில், அதாவது ஆட் ஃபார்மேட்டில் போடுறோம். ஸோ இப்படி போட்டு இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணிங்கன்னா அதுக்கு டைரெக்டாக எங்கே போனால் நேராக அதோட புகுந்த வீடு தான் போகும். ஏன்னா இதுவாக இருந்தாலும் அவங்க புகுந்த வீட்டோட பெர்மிஷன் வேணும். அப்போ தான் அவங்களோட பஞ்சாயத்தை வெளியே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா புகுந்த வீட்டுக்குள்ளே போகுது. ஸோ புகுந்த வீட்டுக்குள்ளேயே பழைய பஞ்சாயத்துலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டெஃப் இன்னர். அந்த இன்னருக்குள்ளே நீங்கள் என்ன ஃபங்க்ஷன், என்ன சினாரியோ வேணால் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் நம்மளோட ஆட், அதாவது இந்த சன் இன்லா டாட்டர் இன்லா சொன்ன பார்த்தீங்களா, அதை நம்ம ஆக்சுவலாக ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ இவங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இல்லையா. ஸோ மாமியார் புகுந்த வீடுக்குள்ளே இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்போ தான் இதுக்குள்ளே அவங்களோட உள் பஞ்சாயத்துக்கு இந்த ஆடை அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக டெக்கரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உள்ள ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு அப்புறம் இதோட ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் வேணும் இல்லையா, அதாவது புகுந்த வீட்டோட ஃபைனல் அவுட்புட், அதுதான் அவங்களோட ஃபைனல் பஞ்சாயத்தோட இன்னர் ஃபங்க்ஷன். அதோட ஃபங்க்ஷனை நம்ம ரிட்டர்னை போடுறோம். ஸோ ரிட்டர்ன் போட்டு ரன் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆடை தான் நம்ம கால் பண்ணுறோம். ஆடு நேராக எங்கே போவோம், ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். அப்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்டர் டெக்கரேட்டர்ஸ்குள்ளே போயிடுச்சு. ஓகே, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போ ரிட்டர்ன் ஆட் ஏபினா அதோட ஆடை கால் பண்ணுது. அதில் ஆட் நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் A + B. ஸோ 7 பாஸ் பண்ணுறேன். ஸோ 14. ஸோ இதுதான் டெக்கரேட்டர்ஸ். ஸோ மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், என்னென்னா இன்னும் ஷார்ட்டாக சொல்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புகுந்த வீட்டுக்கு போகணுன்னா ஸோ புகுந்த வீடோட பஞ்சாயத்தோட சேர்த்து நம்ம பஞ்சாயத்தையும் பார்க்கணும். இதுதான் டெக்கரேட்டர்ஸோட சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ புரிஞ்சிச்சுன்னா பாருங்கள். இது மாதிரி எக்ஸாம்பிள் ஷார்ட்டாக வேணும்னா நாளைக்கு இன்டர்வியூ வச்சுட்டு டக்குன்னு உங்களுக்கு புரியும்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ, பாய்.